ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் இப்போ வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி பண்ணி தாளித்து விட்ருக்கேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் இஞ்சி போடுறேன் மீன் குழம்புக்கு. நிறைய பேர் மீன் குழம்புக்கு இஞ்சி போட மாட்டாங்க. ஆனால் இஞ்சி போட்டால் வந்து மீன் குழம்பு நீச்சு வடை இல்லாமல் நல்லாயிருக்கும். சில பேர் மீன் குழம்புல இஞ்சி போட்டால் கறி குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. மீன் குழம்புக்கு இஞ்சி போட்டால் அந்த நீச்சு வடை இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் அடுத்தது மீன் வந்து போடுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வாங்கியிருக்கேன். இந்த மீன் இந்த மீனோட பேர் வந்து கிழங்கா மீன். இது 1.5 கிலோ இருக்குது இந்த மீன். இப்போ நான் அந்த மீன் குழம்பு பாருங்கள், குழம்பு கொதிக்குது. இப்போ நான் மீன் வந்து குழம்புல போட போகிறேன். தலை வால் மட்டும் குழம்புல போடுவேன். மிச்சம் மீன் வந்து நான் வறுக்க வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், நான் போடுறேன். இப்போ பாருங்கள், மீன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு ரெடி ஆனதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிழங்கா மீன் குழம்பு, கொத்தமல்லி தூவியாச்சு. அதோட மீன் குழம்பு எடுத்துக்கலாம். லைக் பண்ண வேண்டாம், எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு